என்ன ஹரணி, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? அது கால்ல விழுந்திருந்தா உன் கால் நசுங்கி போயிருக்கும். என்ன சீதா, என்னாச்சு? அத்த, ஹரணி இந்த டம்பல்ஸ தூக்க முடியாம தூக்கிட்டு இருந்தா. நல்ல வேலை நான் வந்து ஹரணியை பார்த்து தூக்கிட்டேன். இல்லனா அது இந்நேரம் ஹரணி கால்ல விழுந்திருக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, ஐயோ கடவுள், நல்ல வேலை ஹரணியை காப்பாத்திட்டாரு. ஏன் பிரியா, ஹரணி இது எடுக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அத்த, நான் அந்த பக்கமா திரும்பி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஹரிணி என் பின்னாடி வந்தது எனக்கு தெரியாது. என்னது எக்ஸசைஸா? எதுக்கு உனக்கு இந்த வேலை எல்லாம்? இத தூக்கி நீ எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு உனக்கு? அது அத்த, நான் கொஞ்சம் வெயிட் போட்டதா அம்மா சொன்னாங்க. அதான் தமிழ்ஸை தூக்கி எக்ஸசைஸ் பண்ணா உடம்புக்கு நல்லதுன்னு செஞ்சிட்டு இருந்தேன். ஒழுங்கா வீட்டு வேலை எல்லாம் செய்யறத விட்டுட்டு இதையெல்லாம் உன்னை யார் செய்ய சொன்னாங்க? வேஸ்டா பணத்தை எல்லாம் செலவு செஞ்சு இத வாங்கி எக்ஸசைஸ் செய்யறேன்னு நீ டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இந்த எக்ஸசைஸ் செய்ய சொல்லி உன் அம்மா தான் உனக்கு ஐடியா கொடுத்தாளா? இல்ல அத்த, இதை நான் தான் ஐடியா பண்ணி வாங்கினேன். ஆமா, இதையெல்லாம் எதுக்கு நீ வாங்கின? பணத்தை வீணாக்குனதும் இல்லாம இப்போ ஹரிணி கால்ல அது விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இத பத்தி கொஞ்சமாவது உனக்கு கவலை இருக்கா? சுமித்ரா, இதெல்லாம் வாங்குறதுக்கு நீ எதுக்கு அனுமதிக்கிற? சித்ரா, நான் எங்க இவ்வளவு வாங்க சொன்னேன்? 2 குழந்தைங்க இருக்கு, அவங்களுக்கு பால் கொடுக்கணும், கவனிக்கணும். இதெல்லாம் வாங்க வேண்டாம் நான் அப்பவே சொன்னேன். இவ இத வாங்கினது எனக்கு தெரியாதுமா. பிரியா, இதெல்லாம் வாங்க வேண்டான்னு உன் அத்தை உன்கிட்ட சொன்னாங்கல்ல? அதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் வாங்கின? அதுக்கப்புறம் பெரியவங்க பேச்சுக்கு என்ன மரியாதை? உங்க அம்மா மாதிரி உனக்கும் புத்தி இல்லாம போச்சு.